தேங்க்யூண்ணே, தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப உசுறு, ரொம்ப சுணக்கமா இருக்கீங்க. வணக்கம் வணக்கம். என்னோட பேர் வந்து தண்டபாணி, சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சரியா 52 வாரம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஒரு 35 lakhs வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து இன்கம் பண்ணிருக்கேன். ரெண்டு பேருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஒண்ணு, எனக்கு சரியான நேரத்துல என்னுடைய மைண்ட் ஓபன் பண்ண என்னுடைய கடவுளுக்கும், எனக்கு இந்த நேரத்துல வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ஸ்பான்சர் மிஸ்டர் ராஜா சாருக்கும் வந்து இந்த நேரத்துல தேங்க்ஸ் பண்ணிட்டு என்னோட பிரசன்டேஷன் போலாங்களா? எஸ், தேங்க்யூ. இது வந்து நெக்ஸ்ட் வந்து 35 minutes வந்து இருக்கும். முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா விக்டர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த்தும் வெல்த்தும் ஹாப்பினஸும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய இடமா இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஹெல்த்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வெல்த் எடுத்து வரோம். கரெக்டுங்களா? கொஞ்ச காலம் கழிச்சு என்ன பண்றோம்னா நம்ம சம்பாதிச்சு வச்ச வெல்த் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு ஹெல்த் வாங்குற ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா விக்டர்ஸ்ல ஹெல்த்தும் வெல்த்தும் ஒரு சேர கிடைக்கிறதுனால இங்க இருந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கறத எங்களுடைய ஒரு விஷயம். சரி, விக்டர்ஸோட ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்னா அது வந்து விக்டர்ஸ் தான். விக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நவம்பர் 2, 2023 அன்னைக்கு பெங்களூர்ல ஹெட் குவார்டர்ஸும் அட் சேம் டைம் ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜயவாடா. இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியால ஒரு 5 பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா விக்டர்ஸ் லைஃப் சயின்சஸ். அட் சேம் டைம் ரொம்ப ப்ரௌடா சொல்லலாம், இந்த 51 இயருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 4,60,000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்னைக்கு விக்டர்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. More than 25 கோடி, 25 கோடி ரூபாய்க்கு மேல என்ன மாதிரி உங்கள மாதிரி சாதாரண மக்கள் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி காசு சம்பாதிச்சிருக்காங்க விக்டர்ஸ்ல இருந்து. இன்னைக்கு விக்டர்ஸோட விஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு இல்ல ஒரு சொந்தமா தொழில் பண்றதுக்கு எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் தொலாவிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல டிராவல் பண்றோம். கரெக்ட்டுங்களா? ஒரு ஆர்டினரி பர்சன் எக்ஸ்ட்ராடினரி பர்சனா மாறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கணும் அப்படிங்கறத விக்டர்ஸோட விஷனா வச்சிருக்கோம். யார் வந்தாலும் நீங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்றோம். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆயுர்வேதம் பிடிக்குமா? ஆல்டர்னேட்டிவ் தெரபி சார் பிடிக்குமா? இவ்வளவு பேர் இருக்கீங்க உண்மையில ஒசூர்ல, நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல. கரெக்டுங்களா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயங்களா இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறல அப்படிங்கிறதா. இன்னைக்கு லேகியம், இன்னைக்கு பவுடர், இன்னைக்கு ஒரு கஷாயம்னு சொன்னாலே மக்கள் வந்து தூரம் ஓடி போயிடுறாங்க. அப்ப நம்மளோட கேட்டீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய மூலிகளை மக்களுக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜி வைஸ்லயும் அவங்க ஏத்துக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற செட்டப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விக்டர்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றுமே மேனுஃபேக்சர் பண்றோம், ஒவ்வொன்றுமே R&D பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு வந்து ரீச் பண்றோம். ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட் தான் நீங்க வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம். சரி, இந்த ப்ராடக்ட்ஸ்ல எனக்கு ஏன் தேவை இல்ல, இந்த ப்ராடக்ட் பத்தி ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் போட்டுருக்காங்க. ஒன்னு கேட்டீங்கன்னா ஆன்சைட்டி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% மக்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆன்சைட்டிலே இருக்காங்க. உண்மை இல்லைங்களா? ஹலோ, மைக் கரெக்டா இருக்கா சார்? ஏதாவது இருக்கா? கரெக்டா இருக்கா? ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சைட்டில இருக்காங்க, எப்பவுமே பதட்டத்தோட தான் இருக்காங்க. கரெக்டா? ஹலோ, எஸ். அந்த எஸ்ல எவ்வளவு பதட்டம் இருக்குன்னு இங்க நின்னு பார்த்தா 60 எல்லாம் தெரியல, 70, 80 எல்லாம் தெரியும். சீரியஸ்லி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல லைஃப் இருக்கீங்களா? இன்னைக்கு LKG படிக்கிற பையன்ல இருந்து 80 வயசு ஆயா வரைக்கும் நீங்க டென்ஷன் தான். சரியா இல்லீங்களா? இந்த டென்ஷன்ங்கிற வார்த்தை ரொம்ப சகஜமான ஒரு வார்த்தையாச்சு. நம்மளே வந்து இன்னைக்கு ரொம்ப சிலர்லாம் பெருமையா சொல்ற மாதிரி நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் போன வை அப்படின்லாம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா இல்லீங்களா? ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே டென்ஷன் இல்லாம இருக்கு, அதனால நிறைய வீட்டுல டென்ஷன் இருந்துச்சு. இன்னைக்கு ஓவர் டென்ஷன் ஆனதுனால சிங்கிள் சன்னு கூட IVF தேடி போக வேண்டிய காலகட்டத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. டிப்ரெஷன் எடுத்துங்க. இன்னைக்கு நமக்கு அப்படியே தொட்டு பக்கத்துல பெங்களூர்ல போனா எப்படி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் இருக்கோ அதே மாதிரி இன்னைக்கு டிப்ரெஷனுக்கும் மக்கள் கூட்டம் இருக்கு. சைக்காலஜி டாக்டரை பாக்குறதுக்கும் இன்னைக்கு வந்து மக்கள் கூட்டமா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஒரு காலத்துல உடம்பு வரலன்னு டாக்டர் போனாங்க. கரெக்டா? இன்னைக்கு சார் எப்படியாவது உடம்ப குறைச்சிடு, எப்படியாவது சாப்பிட முடியாது. அது இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் திங்கிறதையே ஒரு வேலையை வச்சு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. கரெக்டா? ஃபுல் ஃபுடிஸ் ஆகிட்டாங்க. நம்மள சாப்பிட்டு மக்கள் பெருகிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அப்ப இன்னைக்கு ஒபிசிட்டிங்கிறது ஒரு பெரிய ரோல் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். சாதாரண ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்து ஹலோ அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்லாம் ஒரு தடவை வந்தா அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க பாதி பேருக்கு நெஞ்சு வலி, அதுக்கு உள்ள போனவரோட பாதி பேர் இருக்கும். இப்ப எல்லாம் ஹார்ட் அட்டாக் ஏன் அவசரப்படுறீங்க? போய் இந்த 2 நாள் ட்ரிப் இறக்கிட்டு வர மாதிரி ஆன்ஜியோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. காய்ச்சல் போய் 2 நாள் ட்ரிப் இறக்கிட்டு வரும்ல, அந்த மாதிரி ஆன்ஜியோ பண்ணிட்டு 5ஆவது நாள் வேலைக்கே போயிடுறாங்க மக்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஒரு சாதாரண வீன்ஸ் ப்ராப்ளம்ல இருந்து பைபாஸ் வரைக்கும் நம்ம அதிகமா கேள்விப்பட்டுட்டே இருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு கேன்சர் பேஷண்ட் அப்படின்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் பேஷண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நமக்கு பேரே தெரியாது. கேட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு கேட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ நம்ம வீதியில் இருக்கவங்களோ நம்மளே ஒரு 10 பேர்த்தோட பேரு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வெகு வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இங்க நிறைய லேடிஸ் இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் தான் அதிகமா அஃபெக்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. சோ பி அவேர். இப்பவே வந்து அவேரா இருந்துக்குங்க. இங்க இருக்க நிறைய லேடிஸ்க்கு ஒரு ஐடியாவும் தரேன். PHC தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்னு ஒரு இடம் இருக்குங்க. மாசம் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மேமோகிராம் டெஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எடுப்பாங்க. 30 வயசை கடந்த எல்லா பெண்களும் ஒரு முறையாவது வருஷத்துக்கு 2 முறை மினிமம் போய் அந்த டெஸ்ட் எடுத்துங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வரதுக்கு முன்னாடி காதுகிறது புத்திசாலித்தனம் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். கரெக்டுங்களா? ஒரு அலர்ஜில இருந்து இன்னைக்கு சோரியாசிஸ் வரைக்கும் ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஸ்கின் டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ ஒரு ஆள் ஒரு மூலையில் இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒரு வீதிக்கு ஒரு ஸ்கின் டாக்டர் வர அளவுக்கு ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லா வீட்லயும் நோய்கள் உருவாயிட்டே இருக்கு, நோயாளிகள் உருவாயிட்டே இருக்காங்க. கரெக்டா இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளோட சொசைட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்ஹெல்தி சொசைட்டியா தான் இருக்கு. ஹெல்தி சொசைட்டிங்கிறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆரோக்கியமற்ற சமூகமா தான் இருக்கு. அப்ப விக்டர்ஸோட ப்ராடக்ட்ஸோட ஒர்க் என்ன சார்? விக்டர்ஸோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா விக்டர்ஸ் உங்களை இந்த ஹாலுக்கு அழைச்சிட்டு வந்த நண்பரோட வேலை விக்டர்ஸோட ப்ராடக்ட்ஸோட ஒர்க் கேட்டீங்கன்னா இந்த அன்ஹெல்தி சொசைட்டில இருந்து உங்களை கைப்பிடிச்சு ஹெல்தி சொசைட்டி கொண்டு போறதுதான் எங்களோட வேலை. அதுக்காக தான் நாங்க இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஒரு சூப்பர் டூப்பர் 2 ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஆல்ரெடி மார்க்கெட்ல பெரிய அளவு ஹிட் ஆயிடுச்சு. இங்க வந்து ரிசல்ட் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லீங்களா, இதெல்லாம் சாக்லேட். அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மூலமா கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். தி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இன்னைக்கு இந்தியாவில உலகத்திலேயே ஒரு சூப்பர் பிரீமியம் ஆன்டிஆக்சிடன்ட் ஜூஸ்னு கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய கோர் வராக்கி தான். 34 இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. ஃப்ரூட்ஸும் பெரிஸும் ஹெர்ப்ஸும் சேர்ந்த காம்பினேஷன். அஸ்வகந்தா, குர்குமின், ரெட்சின்சன், சீபகத்தான், மொரிங்கோ இந்த மாதிரியான பிரைமரி ஆயுர்வேதத்துல யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ். இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில 20 ml சாப்பிடறதுக்கு முன்னாடியும் ராத்திரி 20 ml சாப்பிடறதுக்கு முன்னாடியும் சாப்பிடும்போது கேட்டீங்கன்னா இந்த 20 ml அப்படிங்கிற டெக்னிக்ல என்னன்னா 4872.6 ஒராக்ஸ் ஸ்கோர். இது டெக்னிக்கலி சொல்லுவாங்க. ஈஸியா நமக்கு புரியுற மாதிரி அப்படின்னா ஒரு 5 கிலோ ஆர்கானிக் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் ஒருத்தர் சாப்பிட்டா என்னென்ன ஆரோக்கியம்லாம் கிடைக்குமோ அது வரும் ஜஸ்ட் ஒரு 20 ml கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம். யாரெல்லாம் சார் சாப்பிடலாம்? 1 வயசு குழந்தையில இருந்து ஒரு 100 வயசு தாத்தா வரைக்கும் சாப்பிடலாம். சாப்பிடறதுனால என்ன சார் பலன்? தொடர்ந்து எடுக்கிறதுனால என்ன சார் பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலுக்கு எதுக்கு சார் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் சயின்ஸ் நம்மளோட உடல் அப்படிங்கிறது செல்ஸ் ரிஜெனரேஷன் தான். கரெக்ட்டுங்களா? புதிதாக செல்கள் பிறக்கும், பழைய செல்கள் அழியும். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வயசா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா செல்கள் புதிதா வர செல்கள் அதிகமா இருக்கும். அதனால அவங்க க்ரோ ஆவாங்க. ஒரு மிட் ஏஜ்ல என்னன்னா புதிதாக செல்லும் இறக்கக்கூடிய செல்கள் ஈக்குவலா இருக்கும். ஏஜ் ஆக ஆக இறக்கக்கூடிய செல்கள் அதிகமாயிடும், புதிதாக வரக்கூடிய செல்கள் வரதும் குறைவா இருக்கும், ஆரோக்கியம் இல்லாம இருக்கும். இதான் விஷயம். அப்ப ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா செல்ஸ் ரீஜெனரேஷன் நல்லா இருக்கும். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய செல்களும் ஆரோக்கியமா இருக்கும், புதிதாக வரக்கூடிய செல்களும் ஆரோக்கியமான செல்களா இருக்கும். இதனால என்ன சார் பலன் கேட்டீங்கன்னா முதல் பலன் உங்களுக்கு ஒரு 5 ல இருந்து 10 வருஷம் இளமை திரும்ப கிடைக்கும். இரண்டாவது பலன் நோய் இல்லாதவங்க ஒரு 6 மாசம் நம்மளோட ப்ராடக்ட்டை சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வராம அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு 2 ல இருந்து 3 வருஷத்துக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மீன் ஹார்ட் அட்டாக், பிரெயின் டியூமர், கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரியான டிசீஸ் வராம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இதே நோய் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் வந்து குறையும். தொடர்ந்து எடுக்கும் போது அந்த நோயிலிருந்தே வெளியே வந்தாலும் இன்னைக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோர் வராக்கில இருந்து கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் போய் யூடியூப்ல கோர் வராக்கி டைப் பண்ணீங்கனாலே அவ்வளவு ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. செகண்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல் பேஸ்ட் ப்ராடக்ட். ஒரு அட்வான்ஸ்டு ப்ராடக்ட், ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மற்றும் மூலமா உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெம்பி. ஸ்டெம்பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டெம் செல். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல வந்து அதுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா இப்ப வந்துட்டோம். 3 விதமான ஸ்டெம் செல் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்குங்க. ஒன்னு என்ன கேட்டீங்கன்னா ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ். மனிதர்களோட ஸ்டெம் செல் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தோம்னா அந்த தொப்புள் கொடியில இருந்து எடுத்து வைக்கிற அந்த பிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல். நம்ம ஒரு 3-4 தலைமுறை முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல பாட்டி எல்லாம் பிரசவம் பார்த்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து ஒரு தாயத்துல போட்டு கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது தீர்க்க முடியாத வியாதி வந்ததுன்னா அதை வந்து பொடியாக்கியோ அல்லது வந்து சுட்டோ அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது அதை தீர்க்க முடியாத வியாதி வந்து போயிடும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுல யாராவது பிரசவ காலத்துல பெண்கள் இருந்தாங்கன்னா டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டரே ரெக்கமெண்ட் பண்றாங்க இதை வந்து பிரசவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டெம் செல் வந்து பிரசவம் பண்ணி வச்சுக்கலாம். இயர்லி வந்து ஒரு ரெண்ட் இருக்கு, இதெல்லாம் நீங்க இது பண்ணலாம். இந்த ஸ்டெம் செல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த உருவத்துக்கு அதாவது அந்த உடலுக்கு எந்த விதமான நோய்கள் வந்தாலும் கேன்சர், பிரெயின் டியூமர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும்.
அந்த அளவு எஃபெக்டிவ். ஆனா ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுங்களா, என் ஸ்டென்சில் எனக்கு மட்டும்தான் பயன்படும். என் ஒய்ஃப் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குங்க நான் கூட கொடுக்க முடியாது. ஆக்சுவலி ஆர்கன் கூட டோனர் பண்ணிடலாம், ஆனா அந்த ஸ்டென்சில கொடுக்க முடியாது. இதுதான் ஹியூமன் ஸ்டென்சிலுக்கு பிரச்சனை. அனிமல் ஸ்டென்சில்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. காரணம் என்னன்னா அதனுடைய டிஎன்ஏ ஜீன் வரும், அதனுடைய குணாதிசயங்கள் வருகின்ற ரெக்கமெண்டேஷன். ஃப்ரூட்ஸ் அண்ட் பிளான்ட் பேஸ்ட் ஸ்டென்சில்ஸ் ரெக்கமெண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிற 2 ஸ்டென்சில் யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து மல்லஸ் டொமஸ்டிகா அப்படிங்கிற ஒரு கிரீன் ஆப்பிளோட ஸ்டென்சிலும் சோலார்பிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேப்ஸ் பேஸ்ட் ஸ்டென்சில் யூஸ் பண்ணிருக்கோம். இது கூட ஒரு 14 இன்கிரீடியன்ட் சேர்ந்து ஒரு 2 கிராம் சேஷியாவா இருக்கும். காலையில எந்திரிச்சோன்னா பிரஷ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃபுட்டா பெஸ்ட் ஃபுட்டா நாக்கு கடியில சப்ளிங்கோல் எடுத்துக்கணும். எடுத்துக்கிறதுல என்ன சார் பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளஸ் இப்ப எந்த ப்ராடக்ட் சாப்பிட்டாலும் உள்ள போய் ஜீரணமாகிறதுக்கு மினிமம் 20 நிமிஷத்துல இருந்து 48 மணி நேரம் வரைக்கும் ஆகும். கரெக்ட்டுங்களா? 48 மணி நேரத்துக்கு மேல ஒண்ணு இருந்தா அது ஃபுட் பாய்சன் ஆகி டிக்கெட் தான். கரெக்டா? 48 மணி நேரத்துக்குள்ள ஆயிரும். ஆனா இந்த சப்ளிமெண்ட் எடுக்கும்போது கேட்டீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரத்தத்துல கலந்துரும். ஒண்ணு நம்மளோட ப்ராடக்ட் உருவாக்கி இருக்கிறது கேட்டீங்கன்னா SOD நீங்க ஒரு விஷயம் இருக்கும். இந்த SCO2 இந்த SCO2ங்கிற ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நார்மலி நம்ம ஒரு ஹெர்ப் சாப்பிட்டோம் அப்படின்னா 20% அப்சர்வ் ஆகும், 80% வெளியே இருக்கும். ஆனா சப்ளிமெண்ட் மூலமா இந்த ஃபார்முலால உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் சாப்பிடும் போது என்ன கேட்டீங்கன்னா 100% அந்த ஹெர்ப்ஸ் நம்ம உடல்ல வரும். இதுவும் ஒரு அட்வான்ஸ்டு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். 15 வயசுக்கு மேல இருக்க குழந்தைகள்ல இருந்து 100 வயசு வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன கோல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவென்டிவ் ப்ராடக்ட், செம்மி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூரேட்டிவ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். கிரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர், கேன்சர் இவங்க வரைக்கும் கூட நம்மளோட ப்ராடக்ட் கொடுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட், பெஸ்ட் ரிசல்ட், அல்சர் டு கேன்சர் வரைக்கும் ரிசல்ட் வரும். இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ல எதுக்குதான் ரிசல்ட் வரல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் நிறைய இடங்களில் கலோக்கிலா சொல்றது உண்டு. பட் ஆனா இதுதான் உண்மைங்க. சார் ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவர் வாயை ஓபன் பண்ணோம், 2 ஸ்டெம்மியும் 100 ml ஜூஸ் ஊத்துறோம், எந்திரிச்சிட்டாரு சார். இது மட்டும்தான் எங்க ஆளுக்கு இது வரைக்கும் சொல்லல. மீதி எல்லா பிரச்சனைக்கும் ரிசல்ட் சொல்லிட்டாங்க. நீங்க போய் எந்த பார்க்கின்ஸ்லா ரிசல்ட் இருக்கு, பாராலிட்டிக்கா ரிசல்ட் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். சார் அதுக்காக இது மருந்தா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருந்து கிடையாது. உணவே மருந்தே. நாம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உணவெல்லாம் மருந்தா மாறினதுனால இந்த உணவை மருந்து மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஃபுட் சப்ளிமெண்ட் என்ன சார் ரோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். இன்னைக்கு ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழணும்னா சாப்பிடுற சாப்பாடு கூட ஒண்ணு மெடிசின் வச்சுட்டு சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடுற சாப்பாடு கூட ஃபுட் சப்ளிமெண்ட் வச்சு சாப்பிடணும். ஃபுட் சப்ளிமெண்ட் வச்சுட்டு சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல, வராத காப்பாத்திக்கலாம். மெடிசின் வச்சு சாப்பிடுறது நோயாளி ஆன வரைக்கும் சாப்பிடலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிட்டா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் A to Z வரைக்கும் கிடைக்கும். சேல் பண்ணா என்ன சார் கிடைக்கும் கேட்டீங்கன்னா விட்டமின் M கிடைக்கும். ஹலோ, M முக்கியமா இல்லைங்களா? முக்கியம் இல்லையா? ஒசூர் மக்கள் தான் முக்கியம் சொல்றோம். காரணம்னா தொழிலுக்காக மைக்ரேட் ஆன மக்கள் அதிகம் இருக்கிற ஊர் ஒசூர் தான். சென்னை, கோயம்புத்தூருக்கு எடுத்து 3வது இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒசூருக்கு தான் இருக்கு. நிறைய ஊர்ல இருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க அப்படின்னு சொல்றேன். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பார்ட் டைமாவும் பண்ணலாம், ஃபுல் டைமாவும் பண்ணலாம், பிக் டைமாவும் பண்ணலாம். பிக் டைமிங் ஃபுல் இன்வால்வ்மெண்டோட 24/7 இந்த பிசினஸ்க்காக உங்களை அனுபவிச்சு பண்ணலாம். சார் இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன சார் இருக்கு, நான் ஏன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏன் இந்த தொழில் பண்ணணும், நான் ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போறேன், இல்ல சொந்தமா தொழில் பண்றேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக சொல்ற ஒரு ஸ்லைட் தான் இந்த ஸ்லைட். கேஷ் ஃப்ளோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கியோசாகி அப்படிங்கிற உலகத்தினுடைய மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல ஒரு மனிதன் நேர்மையான முறையில காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா 4 வகைகள்ல தான் காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்றாரு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாயி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயி, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ், நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர். இன்னைக்கு இத வந்து லெஃப்ட் குவாட்ரண்ட், ரைட் குவாட்ரண்ட் அப்படின்னு அவர் பிடிக்கிறாரு. லெஃப்ட் சைடு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய 95% மக்கள் இருக்கிறது எங்க கேட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு தான். உலகத்தினுடைய 5% மக்கள் இருக்கிறது எங்க கேட்டீங்கன்னா ரைட் சைடுல. ஆனா உலகத்தினுடைய பொருளாதாரம் எக்கானமி 95% எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரைட் சைடு இருக்க இந்த 5% ஆஃப் பீப்பிள் தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த 95% மக்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு? வெறும் 5% தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா யோசிக்கும் போது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு எம்ப்ளாயி, ஓகே, ஒசூர்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? எவ்வளவு நேரம் வேலைக்கு போகணும், யார் சார் முடிவு எடுப்பா? எப்ப போகணும், எப்ப வரணும், எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், எவ்வளவு சம்பளம், எல்லாரும் யார் முடிவு எடுப்பா? உடம்பு சொல்ல 4 நாள் லீவ் எடுத்தா சார் அதுவே லே ஆஃப். கரெக்ட்டுங்களா? இனி இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதாவது எம்ப்ளாய்க்கு லிமிட்டடா தான் இன்கம் இருக்கும். அட் த சேம் டைம் ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் இன்கம் கிடைக்கும். சரி, இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய், இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போற ஒரு ஆள், ஒரு சிஎன்சி ஆபரேட்டர், சொந்தமா சிஎன்சி போடலாம்னு சொல்லி சிஎன்சி வாங்கிட்டாரு. செல்ஃப் எம்ப்ளாய், அவர் ஷாப்பை எப்ப வேணா அவர் ஓபன் பண்ணலாம், எப்ப வேணா க்ளோஸ் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? எவ்வளவு நேரம் வேலை செய்யறது யார் முடிவு எடுக்கலாம்?
அவரே முடிவு எடுக்கலாம். ஆனா வருமானம் சார் ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர், நான் கோயம்புத்தூர்ல கணபதிங்கிற ஒரு இடங்க, இங்க ஒசூர்ல இருக்க மக்கள் யாருக்கா கோயம்புத்தூர் ரிலேட்டிவ்ஸ் இருந்தா கோயம்புத்தூர் பத்தி இருந்தா கேளுங்க. கணபதிங்கிற இடம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் இண்டஸ்ட்ரி தான். அதாவது எப்படின்னா இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் வந்து அந்த குழந்தை பிறந்து விழுதுன்னு சொல்லுவாங்களா. இப்ப ஈரோடு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்து வயல்ல விழுதுன்னு சொல்லுவாங்க, அதாவது மஞ்சள்ல விழுதுன்னு சொல்லுவாங்க ஈரோட்ல. இதே தஞ்சாவூர்ல அது வந்து நெல் வயல்ல விழுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோயம்புத்தூர் கணபதியில ஏதாவது குழந்தை பிறந்து வந்துன்னா லேத்து கடியில விழுதுன்னு சொல்லுவாங்க. சீரியஸ்லி. ஏன்னா ஒரு ரெண்டு கம்பெனி ஒரு வீடு இருக்கும், இல்லைன்னா கீழே கம்பெனி மேல வீடு இருக்கும். அந்த மாதிரி MSME அதிகமா இருக்கிற ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல நாங்க இருக்கிற அந்த கணபதி ஏரியா தான். நான் அந்த ஊர்ல பிறந்தவன் தான். இங்க இருக்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து என்ஜினியரிங்ல டாக்டரேட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்த ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க சாருக்கு. ஆனா இண்டஸ்ட்ரியல் லைன்ல ஒரு இன்ஜினியர் ஃபேமிலில இருந்து வந்த எனக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ என்னங்கிறது. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ஸ் நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் வெளியே வேலைக்கு போய் கைகட்டி வாங்குற சம்பளத்தை கௌரவமா நானே சொந்த கம்பெனி நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு செல்ஃப் எம்ப்ளாயோட நிறைய பேரோட நிலைமை இப்படிதான் இருக்கு. சரி, பிசினஸ் மேன் எடுத்துக்கோம், அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவருக்கு வியாபாரம் நடக்கும். கரெக்டுங்களா? ஒரு டைரக்டர் போர்டுல இருந்து அப் டு ஸ்வீப்பர் வரைக்கும் ஒரு பெரிய சிஸ்டம் வைக்கணும். நான் வேலைக்கு போற காலத்துல 7ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறதுக்கு செக்ல சைன் பண்றதுக்கு ஓனர் வருவார். இப்ப அதுவும் தேவையில்லை, மொபைல் எடுத்து ஒரு பாஸ்வேர்டு போட்டா சம்பளம் எல்லாத்துக்கும் போயிடும். சில கம்பெனில CFO இருக்காங்க, CFO அந்த வேலையை பார்த்துப்பாரு. அதாவது அவர் இருந்தாலும் இல்லாட்டி வருமானம் கிடைக்கும், அன்லிமிட்டடாவும் இன்கம் கிடைக்கும். ஃபோர்த், இன்வெஸ்டர் பத்தி ஒசூருக்குள்ள பேசவே கூடாது. ஒசூர்ல இருக்க 70% கம்பெனிக்கு ஓனர் யாரு? இங்க கிடையாது. கரெக்டா? ஓனர் எங்கேயோ இருப்பாரு, இங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு, வியாபாரம் நடந்துட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் ஆசை என்னன்னா இங்க இருந்து இங்க வரணும் ஆசை இருக்கா இல்லீங்களா? எனக்கு இருந்துச்சு. நான் வேலைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம பெரிய வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொந்தமா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் கம்பெனி சொந்தமா ஆன் பண்ணும்போது கேட்டீங்கன்னா எங்களுக்கு கோயம்புத்தூர் ரொம்ப ஃபேமஸ் கேட்டீங்கன்னா சாந்தி கேஸ் கேள்விப்படுவீங்களா? சாந்தி கேஸ், LMW, பிரிக்கால், ரூட்ஸ் எல்லாம் நாங்க பக்கத்து வீடு, அவங்க ரொம்ப பக்கத்துல இருக்கவங்க. இப்ப எனக்கும் என்னோட கம்பெனி வந்து அந்த அளவுக்கு பெருசா மாறும் தோணுச்சு. ஆனா இன்னைக்கு முடியுமா? லெப்ட்ல இருந்து ரைட்ல வரணும்னா ஒன்னு பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ரெண்டாவது அதுல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், சரியா இல்லைங்களா? மூணாவது காம்படிஷனை இது பண்ணணும், பண்ணுமா இல்லைங்களா? இன்னைக்கு சென்னை சில்க்ஸ் மாதிரி ஒரு பிராண்ட் வருமா சார்? சான்ஸ்லெஸ். ராம்ராஜ் மாதிரி ஒரு பிராண்ட் வருங்களா? வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு காம்படிஷன் இருக்கு, அவ்வளவு மார்க்கெட் ஷேர் இருக்கு. அட் தி சேம் டைம் இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்களா, மழை பெய்யும் போது என்ன வைக்க கூடாது சார்? உப்பு வைக்க கூடாது. காத்தடிக்கும் போது தவிட வைக்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா? நம்ம உப்பு மூட்டை கட்ட பிறகுதான் மழை வருது சார். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு சொந்த தொழில் தொடங்கினால் முடிவெடுத்தோன்னே நிறைய பேர் சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. பிஃபோர் கொரோனா 2019 உலகத்திலேயே அதிகமான என்டர்பிரனர்ஸ் ரெஜிஸ்டர்டு பண்ணது, தன்னோட கம்பெனியை ரெஜிஸ்டர்டு பண்ணது 2019-20 பினான்சியல் இயர் தான் இந்தியால. 2 லாக்டவுன் டவுன் மொத்தமா முடிச்சு போடுச்சு. கொஞ்சம் பசங்களுக்கு படிச்சு முடிச்சு என்டர்பிரனர் ஆசை வந்துச்சு, அவங்களெல்லாம் மறுபடியும் திரும்ப வேலைக்கு அனுப்பிச்சு. சில எம்ப்ளாயிஸ் என்டர்பிரனர் ஆயிருக்காங்க. ரெண்டுமே நடந்திருக்கு இந்த கோவிட்க்கு அப்புறம். ஆனா நண்பர்களே, லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு ஒரு மினிமம் ஆஃப் காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல டைமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வர முடியுமானா 100% வர முடியும். உலகத்துல நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. அந்த தொழிலோட பேரு உலகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிட்டி காமர்ஸ் ஆர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்தியாவில சொல்றதோட வேர்ட் என்ன கேட்டீங்கன்னா டைரக்ட் செல்லிங் பிசினஸ். இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் நம்ம பண்ணலாமா சார்? நெக்ஸ்ட், லீகலி அப்ரூவ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2023 வரைக்கும் எப்படி கேட்டீங்கன்னா இந்த நீயா நானா பாத்தீங்களா? இன்னைக்கு யாராவது பாத்தீங்க பாருங்க, சார் இருக்காரு மேடம். ஓகே, இந்த நீயா நானா தெரியும் இல்லையா? சரின்னு ஒரு குரூப் பேசிட்டே இருக்கும், தப்புன்னு ஒரு குரூப் பேசிட்டு இருக்கும், கடைசி வரைக்கும் தீர்ப்பு வராதுல. ஆக்சுவலி 2023 வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிதான். ஒரு குரூப் என்ன கேட்டீங்கன்னா இதை விட சூப்பரான பிசினஸ் இல்ல சரின்னு பேசிட்டு இருந்து, ஒரு குரூப் என்ன கேட்டீங்கன்னா இது ஆள் பிடிக்கிற வேலை, இது பொருள் விற்கிற வேலை, இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் லீகலா அப்ரூவ்டே இல்லைன்னு ஒரு குரூப் பேசிட்டு இருந்து. கவர்மெண்ட் இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருச்சு. ஜூலை 21, 2023 இருந்து இந்தியால டைரக்ட் செல்லிங் வந்து லீகல் கம்பெனி, லீகல் ஒரு பிசினஸ். நீங்க எப்படி போய் ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் ஓபன் பண்ணலாமோ, எப்படி வந்து ஒரு மொபைல் ஷாப் ஓபன் பண்ணலாமோ, எப்படி ஒரு MSME ரெஜிஸ்டர் பண்ணலாமோ, அதே மாதிரி டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்னு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. நீங்க போய் GST வாங்கும்போது ஒரு காலம் கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த காலம்ல டைரக்ட் செல்லிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. 2023 ஜூலை 21 அப்புறம் தான் இருக்கு. இல்ல ரொம்ப ப்ரௌடா சொல்லலாம்,
நம்ம கம்பெனி உருவானது வந்து நவம்பர் 2, 2023 தான். என்ன பிளஸ்னா அதுக்கு முன்னாடி 25 வருஷமா இருந்த இந்தியன் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, அவங்களோட பிளான்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. நமக்கு அந்த தேவையே வரல. ஏன்னா லீகல் வந்ததுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை தான் விக்டர்ஸ். லீகலா ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை தான் விக்டர்ஸ். அது வந்து நம்மளோட பெரிய பிளஸ். நீங்க யாரு வேணாலும் MCA மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்ல போய் டைரக்ட் செல்லிங் என்டைட்டின்னு செக் பண்ணீங்கன்னா 886வது பேரா விக்டர்ஸ் லைசென்சஸ் இருக்கு. சோ லீகலி ப்ரூவ்ட் கம்பெனி, லீகலி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் விக்டர்ஸ் லைசென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சரி சார், நான் ஏன் டைரக்ட் செல்லிங் பண்ணணும்? டைரக்ட் செல்லிங் பண்ணறதுல என்னென்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first பலன் மினிமம் ஸ்டார்ட் அப் காஸ்ட்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குற காசுல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியுங்க. 20,000 rupees ஈஸியா ஒரு ஆள் வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா be your own boss. இங்க யாரு பாஸ் இல்ல, நமக்கு நம்மளே தான் பாஸ். நானே ராஜா, நானே மந்திரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா potential for high earnings. ஒரு சாதாரண நபர் கூட இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவரோட பெர்ஃபார்மன்ஸோட அடிப்படையில வீக்லி 3.6 lakhs சம்பாதிக்கலாம். மந்த்லி 1 crore வரைக்கும் கூட சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் விக்டர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா flexible work culture. சீரியஸ்லி எனக்கு இந்த பிசினஸ்ல பிடிச்சது என்னதான் பிடிக்காதது தாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 4 மணிக்கு ப்ரோக்ராம் சொன்னோமா? ஹலோ, சிலர் 4 மணிக்கு வந்தோம், சிலர் 4:15 வந்தோம், சிலர் 4:30 வந்தோம். இப்ப பாருங்க, ஒரு ஆள் கரெக்டா மீட்டிங் முடியும்போது இன்னும் மீட்டிங் முடியலைன்னு வரும். யாரும் கேட்கறதுக்கு இல்ல. நம்ம ஒர்க் நம்மளோட டைம்ல நம்ம பிசினஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இட்ஸ் வந்து ரொம்ப இதுங்க. நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்ல ஒரு அச்சீவராகவும் நிறைய பேருக்கு தெரியுற ஒரு ஆளாவும் மாறி இருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் விக்டர்ஸ் கொடுத்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தான். அந்த ப்ரோக்ராம் தான் என்ன வந்து இவ்வளவு தூரம் என்ன வந்து மாத்திருக்கு பர்சனல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கஸ்டமர் ரிட்டென்ஷன். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா B2B இருக்கும், B2C இருக்கும். B2B பிசினஸ் டு பிசினஸ். இப்ப ஏதாவது ஒரு பெரிய பிராண்டோட பிரான்சைசி நம்ம எடுக்கலாம், KFC யோட பிரான்சைசி எடுக்கலாம், கரெக்ட்டுங்களா? ஆனா KFC யோட பிரான்சைசி எடுத்த ஆளுக்கு, பிரான்சைசி கொடுத்த ஆளுக்கு கஸ்டமர் ரிட்டென்ஷன் உணர முடியுமா? முடியாது. பட் இங்க உணர முடியும். நான் ஒருத்தருக்கு கூட ப்ராடக்ட் கொடுக்கலாம், அவருடைய ப்ராடக்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அனுபவிக்கலாம். B2Bயும் இங்க பண்ணலாம், B2Cயும் இங்க பண்ணலாம். B2B பண்ணாலும் ப்ராஃபிட் இருக்கு, B2C பண்ணாலும் ப்ராஃபிட் இருக்குன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏன் சார் டைரக்ட் செல்லிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ரீசன்ல சொல்லலாம். ஒன்னு வந்து டைரக்ட் செல்லிங்ல வாங்குற ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும். நிறைய பேர் சொல்ற பொய் ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுங்களா? நெட்வொர்க்ல தான் பொருளோட விலை ஜாஸ்தியா இருக்கு. அது உண்மை இல்ல. குவாலிட்டியான ப்ராடக்ட் விலை கம்மியா நெட்வொர்க்ல தான் கிடைக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சார் இப்போ ஒரு ப்ராடக்ட் கோர் வெரைட்டி சாப்பிட்டு நான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். என்ன யாருக்காவது இங்க தெரியுமா? ஹலோ, யாருக்கும் தெரியாது. உண்மையில நான் வந்து அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. ஆனா இதே இடத்துல வந்து ஒரு விராட் கோலியோ அல்லது வந்து சச்சினோ சொல்றாங்க, என்ன சார் ஆகும்? தெரியும்ல, சும்மா சொல்லுவாங்க அவங்க. ஹலோ, கொடுக்கணும் இல்லையா சார்? எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல்னால அந்த மாத்திரை தான், தலைவலினால அந்த மாத்திரை தான், வயிற்று வலினால அந்த மாத்திரை தான் ப்ளூ கலர்ல இருக்கும். எனக்கு தெரியாது. ஓகே, அந்த மாத்திரை எனக்கு தெரிஞ்சு 25 பைசாவா 50 பைசா வந்துச்சு. 2003 வேர்ல்டு கப், நீங்க வேணாலும் எல்லாரும் பின்னாடி போங்க. 2003 வேர்ல்டு கப்ல சச்சின் ஒரே ஒரு தடவை மாத்திரை போட்டாரு, டேப்லெட் 2 ரூபாய். உண்மைதான். எல்லா ப்ராடக்ட்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் மீடியேட்டர்ஸ்க்கும் பெரிய காசு போயிட்டு இருக்கு. பட் நீங்க டைரக்ட் செல்லிங் வாங்குற ப்ராடக்ட்ல மேனுஃபேக்சர் இருந்து டைரக்டா கம்பெனிக்கு வரும், கம்பெனில இருந்து டைரக்ட் செல்லட்ட வரும். சில நேரங்கள்ல மேனுஃபேக்சரர் கம்பெனியா இருக்கும், கம்பெனில இருந்து டைரக்டா ப்ராடக்ட் நமக்கு வந்துடும். அப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மீடியேட்டர் இல்லாதனால குவாலிட்டியான பொருள் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த தரத்தை நீங்க எந்த இடத்துலயும் என்ஷூர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா டைரக்டா மக்கள்கிட்ட போகுதுங்களா? அண்ட் தென் யாரெல்லாம் இங்க பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்களோ அங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் மீடியேட்டர்ஸ்க்கும் செலவாகக்கூடிய பணம் நமக்கே பிரிச்சு கொடுக்கும். இதுதான் டைரக்ட் செல்லிங்குடைய பிரைமரி ஆக்ஷன்ஸ். இது மூலமா தான் மக்களுக்கு நிறைய காசும் வந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். சார் நீங்க இங்க பண்ணலாம்னு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு 7 விதமான வருமானம் தரக்கு வந்து கம்பெனி தயாரா இருக்கு. ரீட்டைல் ப்ராஃபிட், கன்சிஸ்டன்சி ரீட்டைல் ப்ராஃபிட், டாப் ரீட்டைல், கம்யூனிட்டி போனஸ், ஃபாஸ்ட் ட்ராக், லைஃப் ஸ்டைல், ஸ்பெஷல் ரிவார்ட் சொல்லிட்டு ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டோட ரீட்டைல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோடனே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜி ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஹலோ, சேல்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? 1 2 4 5 இவ்வளவுதான் இருக்கு. ஒசூர் மக்களே, உங்களுக்கு எல்லாம் சேல்ஸ் பிடிக்காது. நீங்க எல்லாம் ப்ரொடக்ஷன் ஆளுக்கு தானே. நல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எவ்வளவுலாம் திறமசாலியா இருந்து எவ்வளவுலாம் டெக்னிக்கலி ஒரு ப்ராடக்ட கண்டுபிடிச்சாலும் என்ன மாதிரி போட்டு ஒருத்தன் போய் வித்தாதான் உங்களுக்கு சம்பளமே கிடைக்கும். ஓகே,
சேல்ஸுக்கு பிடிக்காது அப்படின்னா நான் உங்களுக்கு ரெண்டு பேர்த்தருடைய வார்த்தைகளை ஒண்ணு சொல்றேன். ஒருத்தர் யாரு கேட்டீங்கன்னா திருபாய் அம்பானி. நம்மள மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்த பையனுக்கு லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி தலைமுறையில நிரூபிச்ச ஒரு ஆளு தான் வந்து பாத்தீங்கன்னா திருபாய் அம்பானி. நிறைய பேருக்கு இங்க இருக்க ஆளுக்கு இன்ஸ்பிரேஷன் தான். கரெக்டா இல்லைங்களா? அவர் சொல்றாரு, be a good salesman, eventually you will become the good businessman. யாரெல்லாம் சிறந்த சேல்ஸ்மேனா இருக்கீங்களோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு சிறந்த பிசினஸ்மேனா மாறிடுவீங்கன்னு சொல்றாங்க. இது வந்து பொது இடத்துல ஒரு ஆள் சொன்னது. டைரக்ட் செல்லிங்லயே ஒரு ஆள் ஹார்டன் பக்ஸ் இன்னைக்கு லாஸ்ட் 2 டெக்கேடா ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல நம்பர் 1 பொசிஷனை அப்படி காப்பாத்திட்டு இருக்க ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்டன் பக்ஸ். இன்னைக்கு ரொம்ப உலகத்துல இருக்க நிறைய டைரக்ட் செல்லிங் என்டர்பிரனருக்கு ஒரு ரோல் மாடல் யாரு கேட்டீங்கன்னா ஹார்டன் பக்ஸ் தான். ஏன்னா ஒரு மாசத்துக்கு 7 கோடி 12 கோடில சம்பாதிச்ச ஒரு ஆள். ஒரு என்ன சொல்றது, ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் 4 ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆள். நிறைய பேருக்கு அவரை பத்தி நிறைய வீடியோஸ்ல இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, ஒரு மாசத்துக்கு ஒரு 20 ப்ராடக்டாவது நீங்க டைரக்ட் செல்லிங் பண்ற ஆளு சேல் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்ட் செல்லரா மாறலாம் அப்படின்னு சொல்லி. சோ டைரக்ட் செல்லிங் பண்ணலாம் முடியலட்டா சேல்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிருங்க. ஏன்னா இங்க ப்ராஃபிட் ஜாஸ்தி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா இங்க 2 விதம் இருக்கு. ஒன்னு கன்சியூமர், இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூட்டர். கன்சியூமரா ஒரு ப்ராடக்ட்டோட விலை வந்து கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இனிஷியல் ஆஃபரா நமக்கு டிபி பிரைஸ்ல 2250 ரூபீஸ் கிடைக்கும். எம்ஆர்பி வந்து 3000 ரூபாய். கொரியர் சார்ஜ் வந்து ஒரு ப்ராடக்ட் 100 ரூபாய். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்னா இந்த வருஷம் நமக்கு 2350 கிடைக்கும். எம்ஆர்பி 3100 ரூபாய். கஸ்டமரா இருந்தா நீங்க 1 2 வாங்கிக்கலாம், உங்களோட ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்திக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா கம்பெனி ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண சொல்றாங்க. ஹலோ, என்னது 10 லட்சமா? அதெல்லாம் சொல்லல கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்க 4 ப்ராடக்ட்டோ 8 ப்ராடக்ட்டோ ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரா 4 ப்ராடக்ட்டோ அல்லது 8 ப்ராடக்ட்டோ, அதாவது 9000 ரூபாய் கொடுத்து 4 ப்ராடக்ட்டோ அல்லது 18000 ரூபாய் கொடுத்து 8 ப்ராடக்ட்டோ வாங்குங்க. இதனால பண்றனால உங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் கேட்டீங்கன்னா 2 பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், டிபி பிரைஸ்ல உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ரெண்டாவது பெனிஃபிட் என்ன, 4 வாங்கும்போது 1 ஃப்ரீயா கிடைக்கும் காம்ப்ளிமெண்டரியா, 8 ஆர்டர் பண்ணும்போது 2 காம்ப்ளிமெண்டரியா கிடைக்கும். இதனால உங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 8 ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா 8 ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு 750 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கு. அப்ப 8 ப்ராடக்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட் ஆச்சு. 2 ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்கு, அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6000 ஆச்சு, 12000 ரூபாய். 10 ப்ராடக்ட்டும் நம்மளும் நம்ம ஃபேமிலியும் சாப்பிட்டா 12000 ரூபாய் மிச்சம். 10 ப்ராடக்ட்டை நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு சேல் பண்ணா 12000 ரூபாய் ப்ராஃபிட். அப்ப per ப்ராடக்ட் எவ்வளவு ஆச்சுங்க? 2000 குள்ள. per ப்ராடக்ட் ப்ராஃபிட் எவ்வளவு ஆச்சு? 750 1100. 12000 by 8 போடுங்க, more than 1350 rupees ப்ராஃபிட் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் அந்த பெனிஃபிட் வந்து இங்க அனுபவிக்க முடியும். இல்லனா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட மாசம் 3100 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கிட்டே இருக்கலாம். யுவர் விஷ். ஓகே, செகண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல நம்ம ரீட்டைல் பண்றோம். ஒவ்வொரு மாசமும் நல்லா ரீட்டைல் பண்ணக்கூடிய ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பெனிஃபிட் தராங்க. 10 ப்ராடக்ட் யாரெல்லாம் சேல் பண்றாங்களோ அவங்களுக்கு அதர் தன் ரீட்டைல் ப்ராஃபிட் இல்லாம ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். 20 ப்ராடக்ட் சேல் பண்ற ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். இதனே 250 PV அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது 25 PV, அப்ப into 10 அப்படியே 250 PV பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். இல்ல சார் நான் ரொம்ப பெருசா சூப்பரா சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆளு, சேல்ஸ்ல நான் கில்லி அப்படின்னா கம்பெனி உங்களை வந்து அடுத்த கேட்டகரி கொண்டு வராங்க. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பிரைஸ் கேட்டகரிக்கு. யாரெல்லாம் ஹையஸ்டா ஒரு கேலண்டர் மந்த்ல 1ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள ப்ராடக்ட் சேல் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12500 ரூபாய், தேர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபாய். இது இல்லாம யார் 20 ப்ராடக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு 2 ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். 20க்கு மேல யார் சேல் பண்ணாலும் உங்களுக்கு 2 ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரீட்டைல் ப்ராஃபிட். 7 நாள் இருக்குங்க நம்ம டைம். ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒரு வாரம் சேல் பண்ண முடியாதுங்களா? நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கோ மேபி நீங்க அந்த மாதிரி 5 வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் சேல் பண்ணீங்கன்னா 6ஆவது வாரம் ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். தொடர்ந்து 5 வாரம் 2 ப்ராடக்ட் சேல் பண்ணீங்கன்னா 6ஆவது வாரம் 2 ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். தொடர்ந்து 4 ப்ராடக்ட் வச்சு 4 வாரம் சேல் பண்ணீங்கன்னா 3 ப்ராடக்ட் ஃப்ரீ கிடைக்கும். 10 ப்ராடக்ட் வச்சு தொடர்ந்து 4 வாரம் சேல் பண்ணீங்கன்னா 5 ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். அதாவது 10 ப்ராடக்ட்டுக்கு 7500, அது இல்லாம 30000 பிளஸ் 15000 வர்த்துள்ள ப்ராடக்ட்டும் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். சோ இங்க நீங்க எவ்வளவு சேல்ஸ் அதிகம் பண்றீங்களோ அவ்வளவு உங்களோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். 750 ரூபீஸ்ல இருந்து அப் டு 3350 ரூபீஸ் வரைக்கும் இங்க நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். ப்ராடக்ட்டோட ஃப்ரீ எல்லா காசும் பாத்தீங்கன்னா 1350 ரூபாய் வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி போனஸ். கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். சார் இந்த மாதிரி என்னால வீடு வீடெல்லாம் போய்
ப்ராடக்ட் விற்க முடியாது. ஆனா எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி 4 பேருக்கு சொல்றேன், கம்யூனிட்டி பில்ட் பண்ற அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா 2 கம்யூனிட்டி நீங்க பில்ட் பண்ணலாம். கம்யூனிட்டி 1, கம்யூனிட்டி 2. கம்யூனிட்டி 1ல 200 வால்யூம் நடக்குது, கம்யூனிட்டி 2ல 200 வால்யூம் நடக்குதுன்னா நமக்கு 2400 ரூபாய் ப்ராஃபிட்டுங்க. 200 வால்யூம் மீன் 200 ஜிவி அப்படின்னா குரூப் வால்யூம். 200 ஜிவினா 8 ப்ராடக்ட். 8 ப்ராடக்ட்டை ஆளுக்கு ஒண்ணு 8 ஆவும் வாங்கலாம், அல்லது ஒரே ஆளு 8 ப்ராடக்ட்டும் வாங்கலாம். அப்படி எப்படி பிசினஸ் நடந்தாலும் 500 500 6000, 1000 1200 2000 2000 24,000. அப்ப நம்ம என்ன வால்யூம் நடக்கும் அதுக்கான இன்கம் கிடைக்கும். கம்யூனிட்டி போனஸ்ல கேட்டீங்கன்னா இப்ப சில டைம்ல எக்ஸஸ் நடக்குது, அப்ப எப்படி சார் இன்கம் கிடைக்கும் கேட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் 3000 ஜிபி நடந்துச்சு, ஒரு பக்கம் 2000 ஜிபி தான் நடக்குதுன்னா 2000 மேட்ச் பண்ணி 24,000 நமக்கு இன்கமா கிடைச்சிடும். பேலன்ஸுக்கு 1000 வேஸ்ட் ஆகுமா சார்னா வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் கட் ஆஃப் டு கேரி ஃபார்வர்ட் ஆகும். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட உழைப்புங்கிறது எங்கேயும் எப்பவும் வீணாகாது அப்படிங்கறதா இதனோட அர்த்தம். அதிகபட்சமா ஒரு வாரத்துல லெஃப்ட்ல 30,000 ஜிபி ரைட்ல 30,000 ஜிபி நடக்கும்போது 3,60,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதா விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்கம் இருக்கு, அது வந்து ஃபாஸ்ட் டாக் ரிவார்ட். இங்க யாரெல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலையோ, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்தோங்க, இல்ல லாஸ்ட் வீக் யாரெல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ, நீங்க உங்களை இந்த பிசினஸ்ல ஸ்பான்சர் பண்ண நபர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க, நான் எப்படி இந்த ஃபாஸ்ட் டாக் ரிவார்டை அச்சீவ் பண்றது? விக்டர்ஸ்னுடைய சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ராஃபிட்டான ஒரு மொமெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் டாக் ரிவார்டு வாங்கலாம். சார் ஒரு ஆளு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார், எவ்ரி வெட்னஸ்டே வந்து நமக்கு க்ளோசிங் இருக்கு, புதன்கிழமைக்குள்ள ஒரு ஆளு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவர் அடுத்த புதன்கிழமைக்குள்ள கம்யூனிட்டி 1லயும் கம்யூனிட்டி 2லயும் ஒவ்வொரு ஆளும் ஸ்பான்சர் பண்ணார் அப்படின்னா அவரு ஃபாஸ்ட் டாக் ரிவார்டுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாரு. ஃபாஸ்ட் டாக் ரிவார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ. அதாவது 100 PV 100 PV பண்ணா அவருக்கு 1,200 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் கம்யூனிட்டி போனஸ். மேபி அவர் 1 வீக்குள்ள பண்ணா ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ கிடைக்கும். அப்ப 4,200 ரூபாய் ப்ராஃபிட். நீங்க 6 மாசத்துல லெஃப்ட் ரைட் கொண்டு வந்தாலும் 1,200 தான், ஒரு மாசத்துல கொண்டு வந்தாலும் 1,200 தான், ஆனா ஒரு வாரத்துல கொண்டு வந்தா 4,200 ரூபாய் ப்ராஃபிட். சரி சார், நம்ம செஞ்ச வேலையை அப்படியே நம்ம கம்யூனிட்டி 1ல இருக்கிறவங்க கம்யூனிட்டி 2ல இருக்கிறவங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் ஃப்ரீ கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? நமக்கு என்ன கிடைக்கும்னா நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் டாக் எலிஜிபிள் ஆயிடுவோம். சூப்பர் ஃபாஸ்ட் டாக் அப்படிங்கிறது 2,000 ரூபாய் கேஷ் பிரைஸ். நீங்க 100 PV ல ஸ்டார்ட் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணிருக்க உங்களோட ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த 6 பேருமே 100 PV இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்கும் கேட்டீங்கன்னா 14,600 ரூபாய் கிடைக்கும். நீங்க 200 PV ல ஸ்டார்ட் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ண எல்லாருமே 200 PV ல இருக்காங்கன்னா உங்களுக்கு 24,200 ரூபாய் கிடைக்கும். என்ன பேசினாலும் போட்ட காசை விட 150 மடங்கு ஜாஸ்தியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, 10,000 rupees ஸ்டார்ட் பண்ணாலும் 20,000 rupees ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரேங்க்ஸ் இருக்கீங்க. மொத்தம் ஒரு 13 விதமான ரேங்க்ஸ் இருக்கு. இந்த ரேங்க்ஸ் எல்லாமே அக்குமுலேஷன் ரேங்க்ஸ் தான். நீங்க பாட்டு பிசினஸ் பில்ட் பண்ணிட்டே இருந்தா போதும் உங்களுக்கான ரேங்க்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. இந்த ரேங்க்ல அச்சீவ் பண்றதுல என்ன சார் ப்ராஃபிட் கேட்டீங்கன்னா 2 விதமான ப்ராஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் என்ன கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் ரிவார்ட். நீங்க எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிவார்டு கிடைக்கும். ஸ்பெஷல் ரிவார்டுன்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கோவா கார்னிவல் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கார்னிவல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்திருந்தாங்க. வர ஜனவரி 1ல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாலிசி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கம்பெனி பண்ணி தராங்க. அவங்க லைஃப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கேப்டன் ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது 25,000 ரூபாய் கேஷ் வார்டு, மாஸ்டர் வந்தா 50,000, பிரசிடென்ட் வந்தா 75, 1 lakh 1 லட்சம் 2 லட்சம், டைகூன் அப்படிங்கிற ரேங்க் வந்தா 10 லட்சம் ரூபாய் கேஷ் வார்டா கிடைக்கும். எவ்வளவுங்க? 10 lakh rupees கேஷ் வார்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா லைஃப் ஸ்டைல் போனஸ். போனஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் பிடிக்கும். பிடிக்குமா? ஹலோ, இப்பதான் தீபாவளி எல்லாம் முடிஞ்சது, எத்தனை பேருக்கு பிடிச்சது? மக்கள் எல்லாத்துக்கும் எல்லாமே போனஸ் இல்ல இன்னும் குடுக்குறாங்களா? சரிங்களா? குடுக்குறாங்க சார். ஒரு ஆடி வாங்குறோம் சார். ஜிந்தாபாதா? அப்படிதானா? ஆனா இந்த 8.33ங்கிறது யாரு நிர்ணயம் பண்ணாங்களோ சாப முட்டை ஆளுங்கள நாடு வருதுதான். கேட்டா ஃபைனலி இல்லையா சார் 20% 24% எங்க கோயம்புத்தூர்ல வந்து 32% கொடுத்த காலம் இருக்கு. 32 35 இந்த 8.33 வாங்குறதுக்குள்ள அவ்வளவு போராட்டம் அவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு போனஸ் வாங்குறதுங்கிறது இருக்கும். இப்ப நாங்களாம் கேட்டீங்கன்னா நான் வந்து சொன்ன இண்டஸ்ட்ரியில இருக்கிறது இந்த பாஷா படத்துல பூசணிக்காய் உடைப்பாங்கல்ல, அதெல்லாம் நேச்சுரலி நடந்த ஊர் நாங்க. அது எஸ்பெஷலி எங்க ஏரியால இந்த ஆயுத பூஜையில இருந்து தீபாவளி வரைக்கும் ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க மக்கள் எல்லாமே. காரணம் இந்த போனஸ் தான். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ட்ரையா தான் இருக்காங்க. இங்க இருக்க எத்தனை பேர் போனஸ் வாங்குனீங்க கொடுத்தீங்களா எனக்கு தெரியாது. ஆனா போனஸ் வந்து இன்னைக்கு 90% கிடையாது. கரெக்டா? பர்மனன்ட் எம்ப்ளாயே கிடையாது, அப்படிங்க போனஸ் அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன். பட் விக்டர்ஸ்ல நீங்க ஒன்ஸ் கேப்டன் ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா
52 வாரமும் கம்பெனி போனஸ் கொடுக்கும். கேப்டன் ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது 5000 ரூபீஸ். எக்ஸாம்பிள் நீங்க கேப்டன் அச்சீவ் பண்ணிட்டீங்க, 1000 வால்யூம் மேட்ச் பண்றீங்க, 12000 ரூபாய் உங்களுக்கு கம்யூனிட்டி போனஸ் கிடைக்கும். அதாவது நம்ம உழைச்சதுக்கான வருமானம் கிடைச்சிடும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா 1000 கிடைக்கும். அப்ப மாசம் 20000 ஆச்சு. நெக்ஸ்ட் ரேங்க் வந்தீங்கன்னா 10000. உமாபதி சார் ஏன் இவ்வளவு பலமா இருக்காரு தெரியுமா? ஒசூர்ல இவ்வளவு எஃபிஷியன்ட்டா வேலை செய்யறாரு தெரியுமா? வாரம் அவர் சம்பாதிக்கிறத விட கூட 10000 சேர்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால ஏன் தெரியுமா தண்டவாணிக்கு எல்லாத்தையும் பிடிக்குது? தண்டவாணி எல்லாத்துக்கும் ஏன் தெரியுமா பிடிக்குது? வாரம் 5000 எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கு. அடுத்த ரேங்க் போனா ராயல் என்னோட அப்ளை எங்க அவரோட ஸ்பான்சர் இருக்காரு, அவருக்கு எல்லா வாரமும் 20000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கு. சார் 20000ன்னா மாசம் 80000 ரூபாய் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? என்னோட இருக்கு 15000 மாசம் 60000 ரூபாய். இன்னைக்கு எத்தனையோ பேரு என்ன மாதிரி படிச்சுட்டு என் ஏஜ்ல ஃபுல் டைம் ஒர்க் பண்ணா கூட 60000 ரூபாய் இன்னைக்கு இல்ல மார்க்கெட்ல. சரி இல்லைங்களா? எக்ஸ்ட்ரா போனஸ் மட்டும் நம்ம இது வாங்க முடியும். டைகூன் ரேங்க் அச்சீவ் பண்ணா 50000 ரூபாய் வாரம், மாசம் 2 லட்சம் ரூபாய், வருஷத்துக்கு 26 லட்சம் ரூபாய் லைஃப் ஸ்டைல் போனஸ் மட்டும் வாங்க முடியும். நெக்ஸ்ட் விக்டர்ஸ்ல மேக்ஸிமம் பே அவுட் ஒரு வாரத்துக்கு 3,60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், மாசம் 14,40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஹலோ அண்ணே 3.6 lakhs. நிறைய பேருக்கு நம்ப முடியல. கரெக்டா? யாருக்கெல்லாம் நம்ப முடியலையோ உங்க எல்லாத்துக்கும் நான் இங்க இருந்து சேலம் டிக்கெட் போட்டு தரேன். இப்பவே பஸ்ல ட்ரெயின்ல எதுல வேணாம், பிளைட் இல்ல, அதனால ட்ரெயினோ பஸ்ஸோ டிக்கெட் போட்டு தரேன். நேரா அங்க போங்க. மிஸ்டர் மதர் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் லாஸ்ட் 15 வாரமா எல்லா வாரமும் 3,60,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டே இருக்காரு. நிறைய போயிட்டு பாத்துக்கோங்க. அவரோட பேமெண்ட், பேன் கார்டு எல்லாம் வாங்கி கூட செக் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் 1 இயர்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் 1 இயர்ல 1 கோடி ரூபாய் இந்த வியாபாரத்துல சம்பாதிச்ச ஒரு ஆள் காமிச்சாச்சு. இப்ப எனக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப நியர்பைல இருக்கேன். என்னோட ஹையஸ்ட் இன்கம் ஒரு வாரத்துல வந்து 2,87,800 ரூபாய் வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் பக்கத்துல இருக்கேன். மேபி அடுத்த ப்ரோக்ராமோ அதுக்கு அடுத்த ப்ரோக்ராமோ உங்களை பார்க்க வரும்போது கூட 3.6 lakhs என்னோட ஓன் பேமெண்ட் நான் காமிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் இந்த பிசினஸோட பலம் அப்படி, இந்த பிசினஸோட ப்ராடக்ட்ஸோட விஷயங்கள் அப்படி. சோ நீங்க இந்த பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, எவ்ரி வெனஸ்டே க்ளோசிங், எவ்ரி ஃப்ரைடே வந்து பே அவுட், எல்லா வெள்ளிக்கிழமையும் காசு நம்ம வீடு தேடி வரும். மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வருவோம். பக்கத்து வீட்டு மகாலட்சுமி இல்ல, அக்கௌண்ட்ல வர மகாலட்சுமி. நிறைய பேர் சார் அந்த புள்ள எவ்வளவு கூப்பிட்டு சார் வரலையா சார், அது இல்ல. நீங்க வந்து என்ன சொல்லுங்க, நம்ம பேலன்ஸ்ல வர மகாலட்சுமி. ஓகே, ஸ்ரீதேவி உங்க வீட்டு கதவு வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் தட்டும். மேபி அது 1200 இருக்கலாம், 3,60,000 இருக்கலாம். உழைப்புக்கேற்ற வருமானம் வந்து பாத்தீங்கன்னா விக்டர்ஸ்ல கிடைக்கும். யார்ட்டையும் பொய் சொல்ல வேணாம், யாரையும் ஏமாத்தோனா, நியாயமா சரியான விஷயங்கள் சொல்லுவோம், ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுப்போம், ரிசல்ட் கிடைக்கும், அவங்களோட பிளஸிங்கோட சேர்ந்து காசு கிடைக்கும். எங்க வெளியே போனாலும் என்ன தொழில் பண்ணீங்கனாலும் யாரோ 2 பேருடைய வீழ்ச்சியில தான் நமக்கு காசு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? யாரோ 2 பேருடைய நஷ்டத்துல தான் நமக்கு காசு கிடைக்கும். பட் ஆனா விக்டர்ஸ்ல மட்டும்தான் 2 பேருடைய ஆசீர்வாதத்துல காசு கிடைக்கும். இப்ப நாங்க நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பாக்குறது இல்ல, பிளஸிங் தான் பாக்குறோம். ஏன் விக்டர்ஸ் இருக்கு லீடர்ஸ்க்கு எல்லா வாரமும் காசு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, கிராஃப் இப்படியே இருக்குன்னா எங்களுக்கு பிளஸிங்ஸ் கூடிட்டே இருக்கு, அதுல கிராஃப் இப்படியே இருந்துட்டு இருக்கு. சீரியஸ்லி எத்தனையோ நல்லவர், எத்தனையோ பெரியவங்க, எத்தனையோ உள்ளங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் சாப்பிட்டு அல்சர்ல இருந்து, சுகர்ல இருந்து, கேன்சர்ல இருந்து, பேரலைட்டிக்ல இருந்து ஒவ்வொருத்தரோட ரிசல்ட் எல்லாம் கேட்கும்போது எத்தனையோ பேருக்கு அவங்களோட ஆரோக்கியத்தை நம்மளோட ப்ராடக்ட் திரும்ப கொடுத்துருக்கு, எத்தனையோ பேருக்கு உயிரையே திரும்ப கொடுத்துருக்கு. சோ அப்ப இந்த ப்ராடக்ட் கொண்டு கொடுக்கும்போது அவங்க நம்மள பிளஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது? வருமானம் வந்துட்டே இருக்கு. பேங்க் அக்கவுண்ட் மட்டும் நிறையல, பிளஸிங் அக்கவுண்ட் நிறைஞ்சிட்டே இருக்கு. அதனாலதான் இங்க எல்லாத்துக்கும் காசு வந்துருக்கு. விக்டர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபைனலி ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன், எல்லாத்துக்கும் லைஃப்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நான் படிச்ச ஒரு சீன பழமொழி ஒன்று இருக்கு, ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு 5 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி வருமாமா. லைஃப்ல 5 times ஆப்பர்ச்சுனிட்டி வருமாமா. இது உங்களோட முதலா கடைசியான யாருக்கும் தெரியாது. கரெக்ட்டுங்களா? ஆனா நான் மென்டலி என்ன ஃபீல் பண்ணிருக்கேன்னா, என்னோட 5வது ஆப்பர்ச்சுனிட்டி விக்டர்ஸ் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அதனால 24/7 விக்டர்ஸ்க்காக இது இருக்கேன். ஏன்னா என்னோட படிப்புக்கும் என்னோட பேக்ரவுண்டுக்கும் வாழ்க்கையில இவ்வளவு எல்லாம் காசு கிடைக்காது. லாஸ்ட் 15 வீக்ஸ்ல 20 lakhs இன்கம் பண்ணிருக்கேன்.
வேற எந்த தொழில் கம்பெனில வச்சிருக்கேன், லட்சக்கணக்கில் போட்டு 1000 எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டிருக்கோம். இங்க வெறும் ஒரு 20,000 ரூபாய்க்கு 8 ப்ராடக்ட வாங்கிட்டு பிளஸ் 2 ப்ராடக்ட் வாங்கிட்டு அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் நல்லா டேஸ்டாவா இருக்கும். ஹலோ சீரியஸா நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க, அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் கொஞ்சம் தனி டேஸ்டா இருக்கும். ஃப்ரீயா வர ப்ராடக்ட்ல கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும். ஓகே டேஸ்டா இருக்கும் சார், ஃப்ரீ ப்ராடக்ட் டேஸ்டா தானே சார் இருக்கும். என்னமோ நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான், பொங்கல் பரிசுக்கு எத்தனை பேர் போய் நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே சோ அது டேஸ்ட் தான், ஃப்ரீ வந்தா என்ன இருந்தாலும் டேஸ்ட் தான். அதை நம்மளும் சாப்பிட்டு நம்மளோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திட்டு மக்கள் கிட்ட டெவலப் பண்ணும்போது அப்படியே போற போக்குல உமாபதி சார் மாதிரி, கண்ணன் சார் மாதிரி, ஜெயராம் சார் மாதிரி, ஆர்கே மாதிரி, சந்தியா மேம் மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் பிசினஸ்ல வந்ததுனால எவ்ரி வீக் பிசினஸ் க்ரோ ஆயிட்டு. சோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சரியான வாய்ப்பை சரியான நேரத்தில் எடுத்துங்க. 2025 நியூ இயர் எல்லாரும் போய் வேண்ட போறீங்க. என்னது? $2024 அன்னைக்கு காலையில் வேண்டீங்கல்ல, சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ மஸ்ஜிதுக்கோ போயிட்டு என்ன வேண்டீங்க? ஒண்ணு. வேற கண்ணன் சார் சொன்னதா கேட்டு, ஆண்டவா அதாவது எனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொடுத்து நீ டயர்ட் ஆயிட்டேன்னு எனக்கு தெரியும், இந்த வருஷமாவது எனக்கு நல்ல வாய்ப்பு வரட்டும், நல்லா இருக்கும் என் வாழ்க்கை. கரெக்டா? எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். நான் சொல்றேன் 2025 சேம் இதே மாதிரி கோவிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, மஸ்ஜித் போங்க. எனக்கு விக்டர்ஸ்ங்கிற ஒரு அருமையான வாய்ப்பு என் கையில கிடைச்சிருச்சு. இந்த வருஷம் என் வாழ்க்கை முன்னேறுவதற்கான தன்னம்பிக்கையும் உழைப்பையும் சோம்பேறித்தனத்தை ஒழிச்சு உழைக்கிறதுக்கான எண்ணத்தை மட்டும் எனக்கு கொடு, மற்றதெல்லாம் விக்டர்ஸ் கொடுக்கணும்னு வேண்டிட்டு வாங்க. ஆண்டவரை கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா போன வருஷம் அதான் வேணும். எனக்கு இந்த வருஷம் ஒரு நிறைவான வருஷமா இருக்கு, வரக்கூடிய வருஷம் அதோட பெஸ்ட் இயரா இருக்குன்னு நான் நம்புறேன். சோ அதே மாதிரி இந்த பிறக்கக்கூடிய 2025 வருஷம் இங்க இருக்க எல்லோருடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மேல கொண்டு வரட்டும் சொல்லி எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்து எனக்கு இந்த நேரத்துல வாய்ப்பு கொடுத்த டீம் ஹுசூருக்கும் உமாபதி சாருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.